உங்களுக்கு இப்படி ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லை எது ப்ரொமோஷனல் மெசேஜ்னு புரியாமல் இருக்கா? கவலையே வேண்டாம். அதுக்கு தான் ட்ராய் வந்துட்டு புதுசாக ஒரு SMS டேகிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த SMS டேகிங் சிஸ்டம்ல என்னன்னா 4 விதமான லெட்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு லெட்டர்ஸ்க்குமே ஒரு மீனிங் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 4 லெட்டர்ஸ் என்னன்னா P, S, P, G. ஸோ இதில் P அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொமோஷனல் மெசேஜஸ். ப்ரொமோஷனல் மெசேஜஸ் எது வந்தாலுமே உங்களுக்கு ஹைபன் போட்டு P அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆட் வருது இல்லை வேற ஏதாவது பிசினஸ்லாம் ப்ரொமோஷனல் மெசேஜஸ்லாம் உங்களுக்கு புஷ் பண்ணாங்கன்னா அதெல்லாம் P அப்படிங்கிறதுல வரும். அடுத்து வந்துட்டு S. இது வந்துட்டு சர்வீஸ் மெசேஜஸ் எல்லாம் Sல தான் வரும். இது என்ன சர்வீஸ் மெசேஜஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அமேசான்ல நீங்க ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கலாம், பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கலாம், இல்லை நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இதுல ஏதாவது ஆர்டர் போட்டிருக்கலாம். அதுல இருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் S அப்படிங்கிற சர்வீஸ் மெசேஜஸா தான் வரும். அடுத்து T அப்படிங்கிற மெசேஜ். ஸோ இந்த T வந்துட்டு எதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா டிரான்சாக்ஷனல் மெசேஜ் தான் T மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட பேங்க்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு T அப்படின்னு தான் மென்ஷன் ஆகி வரும். அண்ட் ஃபைனலா வந்துட்டு G. இந்த G வந்து எதுல மென்ஷன் ஆயிருக்குன்னா கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்துட்டு G அப்படின்னு மென்ஷன் ஆகி தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு G அதுல வரும். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க கான்டாக்ட்ஸ் எதுவுமே இதுல பாதிக்கப்படாது. கான்டாக்ட்ஸ் இல்லாம புதுசா உங்களுக்கு வர மெசேஜ் எல்லாமே தான் வந்துட்டு இந்த மாதிரி 4 விதமா மார்க் ஆகி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.